சென்னையில சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வெறும் 26 லட்சத்துக்கு தனி வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலே நீங்க கேட்டது வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு இங்க பாருங்க. ஃபுல்லா பேக்ரவுண்ட் எல்லாமே வீடுகளாவே இருக்கா, எல்லாமே வீடுகள் தான். ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு பெரிய டவுன்ஷிப்புங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 பிளாட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு 26 லட்சத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி வீடு கட்டிட்டாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வீடுகள் தான். எல்லாமே இந்த கட்டிட்டு இருக்காங்களா வீடு. இங்க ஒரு 10 வீடு கட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க் வந்து கொடுத்துறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம். அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸ் புழல் ஏரியாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயமே அதுதான். இன்னைக்கு எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான இடம் சிஎம்டி லிமிட்டுக்குள்ள நமக்கு இடம் வேணும். அதுவும் நம்ம ரெட் ஹில்ஸ்ல புழல் சரௌண்டிங்ல வேணும். இந்த பக்கம் மாதவரம் அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு லொகேஷன்ல 12 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு இடம் கொடுத்துறாங்க. 26 லட்சத்துக்கு தனி வீடே வந்து சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. நீங்க எங்க எல்லாம் போனோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே இவங்களே வீடு கட்டுற வேலையை பாத்துருவாங்க. சாவியை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பாட்டு எல்லாமே எப்பவுமே கிடைக்காது. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க. அண்ணனை பார்த்தவனே உங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம அபுன தான் கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். Thank you very நன்றி. ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. ஆமா, ரொம்ப நன்றி. சூப்பர்ண்ணா. ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி ப்ராஜெக்ட். ஓகே. இந்த வட்டாரத்துல இல்லாத வேலைக்கு இந்த வட்டாரத்துல உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. சூப்பர்ண்ணா. ஓகே. அது நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்துறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா வந்து நாங்க நிறைய வந்து பண்ணும்போது நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டா பார்த்து நம்ம வீடியோ பண்ணுவோம். ஆனா அதே பாத்தீங்கன்னா அண்ணன் குடுக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் பாத்துருப்பாரு. கண்டிப்பா. அதனாலதான் எக்ஸ்ட்ரானரி ப்ராஜெக்ட். சூப்பர்ண்ணா. அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல சூப்பரா வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். அத பத்தி பேசலாம். லொகேஷன் எல்லாத்தையும் பத்தி நம்ம சைட் கம்பெனி எல்லாத்தையும் பேசலாம். சூப்பரா பேசிடுவோம். ஓகே. ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதுல வீடு இருக்குங்க. 26 lakhsக்கு 1 BHK, சூப்பர். 34 lakhsக்கு 2 BHK. சூப்பர்ண்ணா. இந்த குவாலிட்டில யாருமே தர முடியாது. இந்த விலைக்கு சூப்பர். 26 லட்சத்துக்கு நீங்க வீடு சூப்பரா இருக்கு. சூப்பர். தனி வீடியோ கொடுத்துறீங்க. எஸ், தனி வீடு. சூப்பர். ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல இருக்குது. ஃபுல்லாமே இப்ப நம்ம அங்க பாருங்க வீடு. இப்ப இங்க 2 வீடு 3 வீடு இருக்குது. அது 2 புக்கிங் ஆயிச்சு. ஒண்ணுல குடி வர போறாங்க. சூப்பர். சோ இங்க நம்மள்ட்ட வாகனம் கட்டிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. இங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா இங்கேயுமே வீடுகள் இருக்கு. எல்லாமே சுத்தி வீடு இருக்கு நடுவுல. ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கு. அதுல எங்க பார்த்தாலுமே அங்கங்க வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாவே. ஏன்னா இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்ல அதுவும் சிட்டிக்குள்ள இன்னொன்னு சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்ல நம்ம வந்து வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த லொகேஷன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எந்த லொகேஷன் பத்தி கரெக்ட்டா நம்ம ப்ராஜெக்ட்டோட ஹைலைட் லொகேஷன் தான். மிடில் ஆஃப் தி ஏரியா. அதாவது இந்த பக்கம் போனோம்னாக்கா மாதாவரம் மெட்ரோ ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர். இந்த பக்கம் போனோம்னாக்கா கரெக்ட்டா 5 கிலோமீட்டர் ரெட் ஹில்ஸ் மெட்ரோ. இப்படி போனோம்னாக்கா கிராண்ட் லைன். உங்களுக்கு புழல் மெட்ரோ வந்து புழல் மெட்ரோ ஏன் சொல்றானாக்கா ரெட் ஹில்ஸ் வரைக்கும் மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துருச்சு. புழல்லே ஒரு ஸ்டாப் வரும். அது நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதனால இது வந்து கண்டிப்பா 3க்கு நடுவுல இருக்குதுனால இங்க போனாலும் ஈஸியா போயிடலாம், இங்க போனா ஈஸியா போயிடலாம், இப்படி போனா ஈஸியா போயிடலாம். ரெட் ஹில்ஸ் புழல் மாதாவரம் ஆன் ரோட் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல. அது இல்லாம பின்னாடி போனோம்னாக்கா ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா ஒரு பஜார் இருக்குது. அது ஒட்டின மாதிரி ரிங் ரோடு. ரிங் ரோடு லெஃப்ட்ல போனோம்னாக்கா அவுட்டர் போனோம்னா கிளாம்பள்ளி ஆவடி கீழாம்பாக்கம் வண்டலூர். ரைட்ல போனா மீஞ்சூர் எல்லாமே இருக்கு. மீஞ்சூருக்கு போயிட்டோம்னாக்கா திருவட்டூர் போயிட்டோம்னாக்கா அங்க இருந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு. சூப்பர் லொகேஷன். நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த சைடு போனோம்னா நம்ம மதுரை வயல் பைபாஸ் வந்துருது. நீங்க கோயம்பேடு நம்ம உள்ள போனோம்னா போரூர் போனோம்னால அந்த கனெக்டிவிட்டி நமக்கு வந்து இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகேண்ணா. இப்போ நம்ம கம்பெனி நேம் சைட் நேம் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ இது வந்து ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் தர்காஸ் விலாங்காடு பக்கம். புழல் தான் மெயின். சரிங்களா? சோ புழல் பஞ்சாயத்து தான் வருது நமக்கு. அது இல்லாம இந்த பக்கம் வந்து வீடுங்க பாருங்க. பின்னாடி பார்க்கும்போது வீடுகளா தெரியும். வீடுகள் எல்லாமே வீடுகள். ஜஸ்ட் நேரா போய் ரைட்ல கட் பண்ணாக்கா ரெட் ஹில்ஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பஜார் வசந்தன் கோ போயிரலாம். அங்க இருந்து ரிலா ஹாஸ்பிடல் ரேவதி ஸ்டோர் ரெட் ஹில்ஸ் பஜார்ல கிடைக்காத ஐட்டமே கிடையாது. எல்லாமே இருக்கு. ஆமா, சரிங்களா? இப்போ ரெட் ஹில்ஸ்ல வேற லெவல்ல போயிடுச்சு. ஆமா, இப்போ கொளத்தூரை விட ரெட் ஹில்ஸ் எல்லாமே இருக்குது. அங்க பிவிஆர் வந்து கொளத்தூர்ல பிவிஆர் கிடையாது. அதுல மால் இருக்கு. 2 மால் இருக்கு. ரேவதி ஸ்டோர் இருக்குது. அப்புறம் வந்து ரிலையன்ஸ் வந்துருச்சு. சூப்பர். அப்புறம் இன்னும் பெரிய 3 ஒரு பெரிய கம்பெனிகள் வர போகுது ரெட் ஹில்ஸ்ல. ஏன்னா அந்த பஜார் பயங்கர பஜார். ஆமா, சூப்பரா டெவலப். ரெட் ஹில்ஸ் ஏன் எல்லாம் தேடி வராங்க அப்படினா நம்ம சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி லிமிட்டுக்குள்ள அதுவும் கம்மியான பட்ஜெட்ல தேடுறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ரேட் கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ணனும்? கீழாம்பாக்கம் தாண்டி கூடுவாஞ்சேரி தாண்டி நெல்லிக்குப்பம் தாண்டி அங்க போனா தான் 2000 2500 கிடைக்கும். ஆனா அண்ணா நகர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 30
minutes அதிகபட்சம் நான் சொல்றது ரீச்சிங் டிஸ்டன்ஸ் 20 மினிட்ஸ்லயே வந்துடலாம். ஆனா அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா அண்ணா நகர், மூலக்கடை, உங்களுக்கு சர்மா நகர் இப்படி போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு குளத்தூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல. ஓகே ஓகே. மாதவரம் ரவுண்டானாலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான். மெட்ரோல மாதவரம் மெட்ரோ வந்துச்சுனாக்கா இந்த சைட் இந்த விலை கிடைக்காது. அது இல்லாம இன்னொரு முக்கியமா என்னன்னாக்கா நம்ம ஆரம்பிக்கும் போது இத்தனை வீடுகள்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நம்ம உருவாக்குனது. இன்னைக்கு வீடுகள தான் இருக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே தான் இருக்கு. அப்ப என்னன்னாக்கா நம்ம எடுக்கும் போது நிறைய பிளாட் வச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டே வர்றோம். இது சேல்ஸ் ஆயிடுச்சுனாக்கா இந்த ரேட்டுக்கு எங்கனாலே திருப்பி வாங்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. இது அடுத்த ஃபேஸ்லாம் எதுவும் இருக்கானா? இல்ல இத முடிச்சிட்டு நாங்க என்ன பண்ணனும், இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கறோம், அதுக்கு போகணும் அப்படிங்கறக்காண்டி இத கொடுக்கணும். இத கையிலே வச்சிருந்தோம்னாக்கா நமக்கு மணி ஃப்ளோவிங் தானே. சோ அதனால தான் நம்ம ரேட் கம்மியா கொடுக்கறாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமா கொடுக்குறோம். அது இல்லாம லோனுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ்ட். நீங்க எந்த அட்வொகேட்ட கொண்டு போய் நம்ம டாக்குமெண்ட்ட கொடுங்க, பக்காவா இருக்கும். நீங்க எந்த அப்ஜெக்ஷனுமே சொல்ல மாட்டாங்க, எந்த எரர்ஸுமே கிடையாது. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் 90% லோன் போடுறோம். நீங்க எலிஜிபிள் ஆனாக்கா நீங்க கூட ஒரு இடம் வாங்கி போடுங்க. கண்டிப்பா வாங்கிடுவோம். ஓகே வாங்கிருங்க. ஏன் அண்ணன் டாக்குமெண்ட் பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னா, அண்ணனோட சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பேசியிருப்பாரு. அதுக்கு நானே பொறுப்புன்ற மாதிரி நிறைய. ஆனா அது அவரே வந்து ஒரு சைட் எடுத்து பண்றாரு அப்படின்னா அதோட நம்பிக்கை எப்படி இருக்கும், அவர் எவ்வளவு தூரம் செக் பண்ணிருப்பாரு, இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இமிடியேட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சிட்டிக்குள்ள சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டில இறந்து இருக்கவங்களுக்கு ரொம்ப இது. அதுவும் லோ பட்ஜெட்ல. இப்ப சொல்லலாம் நான் ஒரு சதுரடி எவ்வளவு நான் கொடுக்குறேன். நம்ம வேலை வந்து ஆக்சுவலி வந்து 2400 ரூபாய் 2800 ரூபாய் கண்டிப்பா மதிப்பு இருக்கு. நம்ம சைட்டை தாண்டிய இந்த பக்கமா 2800 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. 2800 ரூபாய் 2400 ரூபாய்க்கு குறைச்சு இடம் கிடையாது. ஆனா நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது 2200 ரூபாய்க்கு ஆரம்பிச்சோம். அப்படியே கொடுத்துட்டே வந்தோம். இப்ப ஆல்மோஸ்ட் பினிஷிங்னால 2000 ரூபாய் அப்படிங்கறதையும் குறைச்சு 1 ரூபாய் கம்மி பண்ணி 1999 சூப்பர். ஏன் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு நம்ம கம்மியா மக்கள் வாங்கணும். நம்மளோட வளர்ச்சிகளை பார்த்தவங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 1999 கொடுக்கறது பெரிய விஷயம். ஏன்னா அடுத்து மெட்ரோ மட்டும் இது வந்துடட்டும். வந்ததுக்கு அப்புறம் இது என்ன மாதிரி போகுது அப்படிங்கறத பாருங்க. இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இந்த இடத்துல கிடைக்காது. உண்மை. அதுதான் உண்மை. நீங்க வந்து நம்ம ஒரு இடம் வாங்க போறோம், அது இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்க போறோம் அப்படின்னா இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி தேடுவோம். ஆனா அங்க வீடுகள் இருக்கணும். ஏற்கனவே அங்க வீடுகள் இருக்கணும். நியூ சைட் ஒரு இப்பதான் காலியா இருக்கு, இனிமே தான் வீடு கட்டுவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கே வந்து உள்ள பந்துங்க வீடுகள் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது தம்பி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மக்களுக்கு வந்து சொந்தமா வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும்னு ஆசை நிறைய இருக்கு. பட் அவங்களுக்கு வாங்க தெரியாம சிக்கல்ல எங்கேயோ மாட்டிக்கிறாங்க. கண்டிப்பா. அதனால அவங்க என்ன பண்ணணும், பட்ஜெட் இருந்தா வீடு வாங்குங்க, இட்ஸ் குட் சாய்ஸ். இல்ல உங்களோட பட்ஜெட் கம்மியா இருக்கா, இங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் முன் பண்ண கொடுத்தீங்கன்னாக்கா லோனுக்கு எலிஜிபிள் ஆனாக்கா இடத்த வாங்கி போடுங்க. மாசம் 10,000 ரூபாய் கட்ட சொல்லுங்க. 10,000 5,000 ரூபாய் கட்டினாக்கா அதாவது வங்கி தவணை இல்ல, உங்களுக்கு இடம் சொந்தமாயிரும். இந்த இடத்துல ஒரு அழகான குடிசை போட்டுக்கீங்க. நான் சொல்றது குடிசையில வாழணும்னு சொல்ல கிடையாது. நம்ம கிட்ட நம்மளோட தர பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். ஏன்னா சுத்தி வீடுகளுக்கு மத்தியில தான். இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ரெண்ட் கொடுத்துட்டு இங்க இடத்த வாங்கி போடுங்க. 3 வருஷம் கழிச்சு இந்த ரேட் கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட். அதாவது சென்னை வந்து பெருசாயிட்டே போகுது. மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெவலப்மென்ட் வேற, மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெவலப்மென்ட் வேற. சென்னையை பூரா கனெக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ரோ. அதனால மெட்ரோக்கு ரொம்ப பக்கத்துல எங்க ஏறினாலும் வந்துடலாம். சைட் மதுரை பைபாஸும் இந்த பக்கம் ரிங் ரோடும் நடுவுல இருக்கு. அதான் முக்கியமான விஷயம். ரெண்டு பக்கமே நமக்கு வந்து பைபாஸ் இருக்கு. அதுக்கு சென்டரா தான் நம்ம வந்து இருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாட்டா வாங்குறோம் அப்படினோம்னா நான் என்ன பட்ஜெட் நான் வரும்? ஒரு பிளாட் ஒரு இடம் 1999 வெறும் 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனை. சூப்பர். ஆமா 600 சதுரடி. அரை கிரவுண்ட் வாங்கணும்னாக்கா 24 லட்சம் ரூபாய். சரி அவங்க லோனுக்கு போட்டாங்கன்னா லோன் போகட்டும். இல்ல ரெடி கேஸ் இருந்துனாக்கா அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தரேன். அதாவது ரெடி கேஸ் பையருக்கு மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். இப்போ இன்வெஸ்ட்மென்ட்டா வாங்கன்னு நினைக்கிறவங்க ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். லோன் போகும்போது அதை நாங்க ஃப்ரீ பண்ண முடியாது. எங்களுக்கு மத்த செலவுகள்லாம் இருக்கு. சரிங்களா? டாக்குமெண்டேஷன் பக்காவா இருக்கு. சரி அது 100% அதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்னா இப்போ வந்து எத்தனை பிளாட்னா இருக்கு, இப்போ எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு? ஆக்சுவலி வந்து இது ஒரு மினி டவுன்ஷிப். சரி ஃபுல்லி காம்பவுண்டோட சிசிடிவி இங்க பாரு 3 ஃபேஸ் கரண்ட் 3 ஃபேஸ் ஈபி லைன் இருக்கு. ஆமா அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே பக்காவா போட்டு 2 பார்க் இருக்கு. ஓகே 2 பார்க், முன்னாடி ஒரு பார்க் பின்னாடி ஒரு பார்க். ஓகே ஃபுல்லி காம்பவுண்டோட. சரிங்களா? ரொம்ப பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெட் ஹில்ஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறலாம், பின்னாடி போறலாம், முன்னாடி வெளியவும் போறலாம். ஓகே ஓகே. அதனால வந்து மொத்தம் 500 பிளாட் இருக்கக்கூடிய மினி டவுன்ஷிப் நம்ம வீடு ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட்டோட ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் புழல் விலாங்காடு பக்கத்துல இருக்குது. 500 பிளாட்ஸ்ல இப்ப வெறுமே வந்து 60 தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? 60 தான் இருக்கா? 60
அதுதான் இருக்கு. நம்ம 440 கிட்ட புக் ஆயிடுச்சு. எல்லாமே வீடு கட்டிட்டாங்க. அதுதான். ஆமா வீடு கட்டிட்டாங்க. அதனால இந்த விலைக்கு நாங்க எங்களுக்கு என்னுடைய டார்கெட் என்னன்னாக்கா ஆல்மோஸ்ட் தீபாவளிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். முடிச்சிட்டு நம்ம தீபாவளிக்கு அப்புறம் இன்னொரு சைட் அடுத்த சைட் போணும். மக்களுக்காக புது சைட் கொடுக்கணும். அதுவும் மக்களுக்கு நாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணுவோம். நீங்க வருவீங்க அப்ப. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சூப்பரான சைட். ஆமா ரேட் எல்லாம் தம்பி வந்து ரொம்ப அன்பானவர். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெள்ளந்தியான மனிதர். அவர் இன்னும் மேலும் மேலும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும். நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கணும். நல்ல growth ஆகணும். அவருக்கு வந்து சில இதெல்லாம் சங்கடங்களா இருந்தாலும் கடவுள் வந்து அவருக்கு வந்து நிவர்த்தி பண்ணி வைப்பாரு. நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. Thank you.